என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி அம்மா உனக்கு வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்காகல்லவா வெற்றி வரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தேடி வந்த என்னை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே. எத்தனையோ வேதனையும் சோதனையும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்றாய். இந்த இரவினிலே அதை அடியோடு வேறெடுத்து விட்டு இனி அடுத்தடுத்து உனக்கு அதிசயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன். என் பிள்ளையே, வருகின்ற காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது. உனக்கு நம்பிக்கை அளிக்கும் தருணத்தை நான் உருவாக்கி விட்டேன். நீ பல நாளாக கண்ணீர் விட்டு அங்கு தேடிய ஒருவரை உன் வசமாக்க நான் வந்திருக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. சோகத்தோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி மனமகிழ்வான தருணத்தை உனக்கு தரத்தான் போகிறது. எந்த ஒன்றை இழந்து விட்டேன், யாரை கை நழுவ விட்டு விட்டேன் என்று கை நழுவி போன உறவை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருந்தாயோ, அந்த உறவு மீண்டும் உன்னிடமே சேரப்போகிறார். நீ செய்ததை புரிந்து கொள்ளாமல் அங்கு முடிந்து விட்டாரோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். விதியின் வசம் அவர் பக்கம் சென்று கொண்டு இருந்தாலும், ஆனால் அந்த விதியையும் நான் அங்கு வெல்லக்கூடிய மனதைரியத்தையும் சக்தியையும் இந்த வராகி தாய் உனக்கு தந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை அங்கு எத்தனை பேர் சூழ்ந்து நின்று கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு யார் இருந்தாலும் சரி, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை அவமானப்படுத்துகிறார்கள், உன்னை அசைத்து பார்க்கிறார்கள். எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள், கேட்காத அவமானங்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே. அத்தனை நிலையையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிள்ளையின் மனதை தாய் அறியாமல் இருப்பேனாம்? தாய் எப்படியாவது உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் முடிவு யாருக்காக காத்திருக்கிறது? யார் ஒருவருக்காக உனக்கான விஷயம் காத்திருக்கிறது என்று தெரியாமல் நீ நம்பிக்கையை இழக்காதே. நானே உனக்கு நேரடியாக காட்சியளித்து நீ உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் எந்தெந்த தெளிவை பெறப் போகிறாய் என்பதை சொல்லத்தான் போகிறேன். நீண்ட நாள் குழப்பங்கள் இப்பொழுது தெளிவு பெறப் போகிறது. எத்தனையோ தடவை என்னை தேடி வந்திருக்கின்றாய். ஆனால் அப்போதெல்லாம் இந்த தாய் பதிலளிக்காமல் சென்று விட்டாளோ என்று நீ எண்ணாதே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான பதிலை அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். என் வசனமாக, என் வாசகமாக, என் உருவமாக, என் நம்பிக்கையின் வார்த்தைகளாக உன்னிடத்தில் நான் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீதான் அந்த அறிகுறிகள் தென்படவில்லை என்று என்னை கண்ட நொடி முதலே மறந்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் அத்தான் சில தெளிவற்ற நிலையில் நீ இருக்கின்றாய். இப்பொழுதும் ஒன்றும் அது கெட்டு போகவில்லை. நான் உன் மனதை தெளிவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உன் உறவை நான் வசமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் யாருக்காகவும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்கமே, உன் மனதில் எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ, யாரை நினைத்து கண் கலங்கி கொண்டிருந்தாயோ, அவரை பற்றிய நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன். எத்தனை விடிகளின் போராட்டம் இப்போதாவது முடிவுக்கு வருமா, எனக்கான வெற்றியை தருமா என்று நீ எண்ணிக்கொள்கிறாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உன் விடியலை தருவதற்குத்தான் இந்த வராகி அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். பஞ்சபூதங்களின் விதியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ என்று எண்ணி விட வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற திறமையும் அறிவையும் ஞானத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் சில சிக்கல்களை புகுத்திருக்கின்றேன்.
ஆனால் அந்த சிக்கல்களையும் எளிமையான முறையில் வெளிவருவதற்கான தோற்றத்தை நான் உனக்குள்ளே புகுத்தி விட்டேன். இனி உன்னில் முடியாது என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. முடியும் என்ற தன்னம்பிக்கையில் இந்த வாராகியின் மீது பாரத்தை போட்டு உன் அத்தனை செயல்களையும் நீ செய்து கொண்டு இரு. என் தங்கமே, உன் விடியலை தருவதற்கு இங்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம். உன் உண்மையான விஷயம் நான் உனக்கான வெற்றியை தருவது என்று தீர்மானித்து விட்ட பிறகும் நீ யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கவலை மட்டுமே அடைய முடியும். துன்பமும் இன்பமாக மாறும் வேளை வந்து விட்டது. நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையைத்தான் இந்த வராகி தாய் நான் அமைத்து கொடுக்க போகிறேன். உன் கருமாக்கள் தான் உன்னை துரத்தி அடிக்கின்றது. எங்கே போனாலும் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அந்த கருமாவையை நான் பதம் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் ஏற்றங்களும் ஏக்கங்களும் சந்தித்து கொண்டே இருக்கிறாய். எனக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் நெடுந்தூரம் பயணமாக இருக்கிறதே, சம்பந்தமே இல்லையே வாராகி அன்னையே என்று உன் மனதிற்குள் சலித்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை பார்த்து புன்னகைக்கத்தான் போகிறாய். இது இந்த வாராகின் சத்திய வாக்கு. உன் விதியை நான் மாற்றி எழுதுகிறேன். இனி நீ ஆனந்தமாகவும் வெற்றி நடை போட்டும் தான் உனக்கான நம்பிக்கையை உயர்த்தத்தான் போகிறாய். உன்னுடைய உறவுகள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சில சமயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு உறவு உனக்கு உதவி செய்ய வந்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த நல் உள்ளத்தையும் நீ அறிந்து கொள்வதற்கான நேரம் வந்து விட்டது. என் தங்க பிள்ளையே, அவரே நான் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. நீயோ நினைக்கலாம், என்னிடம் என்ன இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய? நானோ வறுமையிலும் பிணியிலும் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றேன் தாயே. இன்னுமா என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சிந்திக்காதே. என் தங்கமே, உதவி செய்வதற்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை. உன் ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமே அங்கு போதுமானது. முடியாது என்று யார் ஒருவர் அவருடைய செயலை பின்வாங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய இலக்கிலிருந்து அங்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ, நீ அந்த இடத்தில் சின்ன வார்த்தை முடியும் என்ற ஒரு அச்சாரத்தை போடு. சர்வ நிச்சயமாக அவரும் அந்த முடிவிலிருந்து மாறி உனக்கான வார்த்தையில் நம்பிக்கையை எடுத்து இதோ அடுத்தடுத்த படிக்கு ஏறுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். அதுதானே உன் வாழ்க்கைக்கும் உனக்கு உதவியாக இருக்கும். நீ நினைத்ததும் செய்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். யாருமே இல்லை என்று யோசிக்காதே. உன் அத்தனை பேருக்கும் முடிவாக நான் இருக்கும் பொழுது நிச்சயம் உன்னில் மாற்றம் வரத்தான் போகிறது. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.